Okay, good morning. The next example is example for how to develop a class in local storage class. So the title is example for develop a class in local storage class. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து நெஸ்டட் கிளாஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது ஒரு கிளாஸே எப்படி லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ளார க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. சரி, இதுக்கு முன்னாடி அப்போ க்ரியேட் பண்ண கிளாஸஸ்லாம் எந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் சார் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸில் தான் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஃபஸ்ட் டைம்ஸ் we should know how to make a class in local storage class. லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ளார எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இல்லை நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம்னா லுக் ஹியர். ஸோ நம்ம இந்த இடம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். இப்போ நம்ம இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்னு எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் டெஃபினேஷன் பார்ட். டெஃபினேஷன் பார்ட் பிஃபோர் செக்ஷன் ஹேஸ் த டிக்ளரேஷன் பார்ட். டெஃபினேஷன் பார்ட்டுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் பார்ட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை 100% நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்னு சொல்லலாம். இது வந்து டெஃபினேஷன் பார்ட் ஆஃப் சப்ரோகிராம்ஸ். திஸ் இஸ் டிக்ளரேஷன் பார்ட் ஆஃப் சப்ரோகிராம். ஸோ இந்த சப்ரோகிராமோட கேட்டகரி அப்படின்னீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து வாய்டு இருக்குது. பிஃபோர் திஸ் இஸ் கால்ட் அஸ் சப்ரோகிராம் நேம். திஸ் கீவேர்ட் இண்டிகேட் subprogram category. In case here void found, then the subprogram category is procedure. Subprogram name following part called as the formal parameter part. Here I mention formal parameters nothing. Formal parameter இங்க எதுவுமே இல்லைன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே before subprogram name before part subprogram name before part is also has void. This void indicates subprogram category. So void here found, then that kind of subprogram category is called as procedure. In case here missing void like any one data type found here, then this kind of subprogram category called as function. So நம்ம இந்த இடத்துல void அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த இதை வந்துட்டு நம்ம வந்து subprogram declaration partன்னு சொல்கிறாங்க. ஸோ this is called as subprogram definition part. இது ஏன் சார் மெம்பர் சப்ரோகிராம் சொல்லக்கூடாது அப்படின்னீங்கன்னா this subprogram not found inside of the class. இந்த சப்ரோகிராம் எந்த ஒரு கிளாஸுக்குள்ளாரையும் இல்லை. this subprogram not found inside of the class அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ வந்து this subprogram found, this subprogram declaration part found in global storage class, but this subprogram definition part helps to develop local storage class. இந்த subprogram ஓட definition part எந்த storage class develop பண்ணோம்னா local storage class தான் develop பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க டைட்டிலில் எக்ஸாம்பிள் ஃபார் டெவலப் எ கிளாஸ் இன் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். சரி, இது மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் டெவலப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னீங்கன்னா we can give more secure to user defined data type like class. கிளாஸுக்கு நம்ம அதிக செக்யூரிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே என்ன வாட் தே ஆர் ட்ரை டு செட் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா subprogram declared inside of the class scope. subprogram declared inside of the class scope, then that kind of subprogram called as member subprogram. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சப்ரோகிராமை கிளாஸுக்குள்ளார க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சப்ரோகிராமை நம்ம என்னவென்று சொல்லுவோம், மெம்பர் சப்ரோகிராம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு மெம்பர் சப்ரோகிராம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னீங்கன்னா இன்கேஸ் வி ஆர் டிக்ளேர் சப்ரோகிராம் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ், தென் தட் கைண்ட் ஆஃப் சப்ரோகிராம் ஜஸ்ட் கால்ட் அஸ் சப்ரோகிராம். இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இதை தான் சொல்லியிருக்காங்க. சப்ரோகிராம் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளார க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை மெம்பர் சப்ரோகிராம்னு சொல்லுவோம். இன்கேஸ் கிளாஸ்க்கு வெளியில் ஒரு சப்ரோகிராம் க்ரியேட் பண்ணியிருந்தா அதை ஒரு ஜஸ்ட் சப்ரோகிராம் தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்ல வர்றது. சப்ரோகிராம் டிக்ளேர்டு இன்சைட் ஆஃப் த கிளாஸ் ஸ்கோப், தென் தட் கைண்ட் ஆஃப் சப்ரோகிராம் கால்ட் அஸ் மெம்பர் சப்ரோகிராம், எல்ஸ் கால்டு ஆஸ் ஜஸ்ட் சப்ரோகிராம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சேமஸ். இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டு தான். ஒன்று சப்ரோகிராம் மெம்பர் சப்ரோகிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு மெம்பர் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற வேரியபிள்ஸுங்கிறது. variable declare inside of the class scope, then that kind of variable called as member variable, else called as just variable. ஒரு கிளாஸுக்குள்ளார வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தா அதை வந்து மெம்பர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இல்லை அதை வந்து வெளியில் எக்ஸ்கியூஸ் மீ நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணாத. இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போ வந்து வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் ஆஃப் த கிளாஸ் ஸ்கோப், then that kind of variable called as member variable அப்படின்னு சொல்கிறாங்க. else called as just variable. கிளாஸுக்குள்ளார ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தால் அது மெம்பர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் கிளாஸ்க்கு வெளியில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தால் அதை ஜஸ்ட் வேரியபிள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே வந்து இது வந்து சப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். See here, this is called as member subprogram because this subprogram found inside of the class. கிளாஸுக்குள்ளார இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து மெம்பர் சப்ரோக்ராம் சொல்கிறாங்க. இது கிளாஸ்க்கு வெளியில் இருக்கிறதுனால இது வந்து here we are declared subprogram in outside of the class. கிளாஸ்க்குள்ளாரே இல்லை, அதனால இது வந்து just called subprogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதான் சொல்லியிருக்காங்க, ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் யா சப்ரோக்ராம் கேட்டகரி இஸ் ப்ரொசீஜர். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இதோட கேட்டகரி வந்து ப்ரொசீஜர், ஃபார்மல் பேராமீட்டர், நத்திங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு சப்ரோக்ராம்குள்ளார என்டர் ஆகிட்டோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிஸ்பிளே டேட்டா ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் ஹியர் வி ஆர் டிக்ளேர்ட் எ கிளாஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹியர் ஐ டிஃபைன் தட் கிளாஸ். இந்த இடத்துல நான் வந்து அந்த கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் as கிளாஸ் டெர்மினேஷன் பாயிண்டர். இந்த இடத்துல நான் வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் டிக்ளேர் பண்ணிக்க கிளாஸை டெர்மினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியர் த மெம்பர் சப்ரோக்ராம் டிக்ளேர் அண்டர் ஆன் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இந்த மெம்பர் சப்ரோக்ராமை எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ ஒரு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே தான் நான் டிக்ளேர் பண்ணிக்கேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் டெர்மினேஷன் பாயிண்ட். ஹியர் ஐ டிக்ளேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ். நான் இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். யாருக்கு அப்படின்னீங்கன்னா கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் மீன்ஸ் த கிரியேட். ஹியர் ஐ டிக்ளேர்ட் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்குள்ளார போகும்போது ஹியர் கன்ஸ்ட்ரக்டர் வெதர் ஃபவுண்ட் ஆர் நாட்னு பார்க்கும். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நாட் ஃபவுண்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து கர்சர் எகெயின் ரிட்டன் பேக் டு ஹியர் அண்ட் தென் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த கமாண்டுக்காக அது வெயிட் பண்ணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்காங்க, ஹியர் திஸ் ஆப்ஜெக்ட் ட்ரை டு ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துக்குள்ளார போயிட்டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஷோ டேட்டா P027A அப்படின்னு வந்திருக்கும். நம்மளுக்கு அவுட்புட் நம்பர் 1 என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா, நல்லா வாட்ச் இட் அவுட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கம்பைலர் இனிஷியலி என்ட்ரிங் இன்டு த மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம். இந்த இடத்துக்கு தான் முத ஒரு கம்பைலர்ஸ் வந்து கர்சரை உள்ளார என்டர் பண்ணும். ஏன்னா மெயின் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மெம்பர் சப்ரோக்ராம்ஸ். ஸோ நான் வந்துட்டு ப்ரோக்ராம் நம்பர் 35 நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, நான் கோட் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஐடிக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் இருக்கிற ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இருக்கிற ஐடி என்னென்னா, நம்ம வந்து கோட் பிளாக்ன்ற ஒரு ஐடிக்குள்ளார இருக்கோம். நம்ம இந்த கோட் பிளாக்ன்ற ஐடிக்குள்ளார எப்போ என்ட்ரு ஆகும்னா ப்ரோக்ராம் நம்பர் 35 என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஹியர் ஐ ட்ரை டு யூஸ் ப்ரோக்ராம் நம்பர் 27. இந்த ப்ரோக்ராம் நம்பர் 27 எதுக்குள்ளார கொண்டு வந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா, கோட் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஐடிக்குள்ளார கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்போ அந்த கோட் பிளாக் ஐடிக்குள்ளார நம்ம என்ன எடிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் இங்கே வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இப்போ நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த செட்டிங்ஸில் இங்கே கம்பைலர்னு இருக்கா, இந்த கம்பைலர் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கம்பைலர் அப்படின்றது, அதாவது நான் இப்போ சொல்ல வர போகிறது என்னென்னா, கோட் பிளாக்ன்றது ஒரு ஐடி. அந்த ஐடியில் என்ன கம்பைலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க, அதில் கம்பைலர் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதில் என்ன கம்பைலர் யூஸ் பண்ணுறோன்னு டிஸ்பிளே ஆகும். GNU GCC கம்பைலர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கம்பைலர். இந்த கம்பைலர் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் அண்ட் மேக்கின்டோஸ் all kind of operating systems support GCC compiler because